I started to sing at 27. Until 27 years of age, எனக்கு பாட முடியும்னு எனக்கு தெரியாது. Are you serious? I'm serious. Yeah. நிறைய பாட்டு பண்ணிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் மியூசிக் மட்டும் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் ரெண்டாவது அந்த மைக்கில் நான் வந்து, டேய் நீ என்ன எல்லாருக்கும் மியூசிக் பண்ணுற, நீ பாடுறா, உனக்கு கடவுள் அந்த கிஃப்ட் கொடுத்துருக்காரான்னு. That just was the spark I needed. I said, if someone can recognize that I could sing. I was so, so inferior about the way I look, my complexion. At the time when I was growing up, கருப்பாலாம் எவனா மாட்டினானா அவன் காலியாகும். They've kept names for me like anything. பயங்கரமாக பேர்லாம் வச்சுருக்காங்க. So I was always in the shell. I will never be the person who will be on the camera. I was afraid of people. I can write amazing scripts. நான் வந்து நாடகம்லாம் எழுதுவேன், வேறு லெவல் நாடகம்லாம் எழுதியிருக்கேன் when I was young. But I can do all that behind the screen. I can never come in the front. ஃப்ரண்ட்டில் வந்ததே கிடையாது. எனக்கு சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா உலகத்தில் இதை பார்க்குறவங்க எல்லாம் பயங்கரம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் when you come back to church, people will be like, ஜோயல் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படியே உடச்சிருவாங்க. I was like broken. Although you come from a very traditional. See, I'm not blaming them. I'm not blaming my family. It was very new for them. அவங்களுக்கே என்னடா பண்ணுறான் இவன். லைக் சம்டைம்ஸில் சர்ச் நடந்துட்டு இருக்கோம், பாத்ரூம் போவோம், பாஸ்டர் பேனடா நீ அப்படின்னு, பாஸ்டர் பேனா பாத்ரூம் போகக்கூடாது அப்படி தான். It was like irritated. That word was like so irritating. I think on the pressure was like அப்படியே like just break free மாதிரி, போடா நீங்களும் சர்ச்சும் அந்த மாதிரி. Were you happy, ஒரு மினிஸ்ட்ரி பண்ற ஒரு குடும்பத்துல பிறந்தது சின்ன வயசுல? Were you happy? Never. You know what, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீயும் ஏசியாவில் பாஸ்டர் ஆயிருவியா அப்படின்னு கேட்பான். அவங்கள பார்த்து சொல்லுவேன், டேய் உங்கள் ஏசியாவில் பாஸ்டர் ஆகிறதுக்கு நான் நரகத்தில் மாஸ்டராக இருப்பேன்டா, இப்படியே சொல்லிடுங்க. For me, ministry was like, this is the last thing I ever want to do in my life. I never wanted to be a pastor. எனக்காவது அப்பா சொல்லியிருக்காங்களா நீயும் மினிஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? That was the best thing my dad did. Never called me for ministry. But I know they cried for me. They wanted me to behave like one pattern. அந்த பேட்டர்ன் விட்டு நான் வெளியே வந்த உடனே அவ்வளோதான், கல்லடி தான். Very, very few people knew that I was working for movies. Hello everyone, welcome to the Encounter podcast. I'm your host Joyce Flower. ஸோ இன்றைக்கி நம்மளோட எபிசோட்க்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்மள அநேக பேர் இவரை பார்த்து வளர்ந்துருப்போம். அவரோட மினிஸ்ட்ரி மியூசிக் மாத்திரம் இல்லாமல் அவர் எங்கே போகிறாரோ அந்த இடமே ஒரு வைபாக, ஒரு வைப்ரண்ட்டாக, ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு என்கவுண்டர் ஜோயல் அண்ணா. Hi Joyce. Such a pleasure to have you with us today. Such a joy to be here. Yeah. எப்படி இருக்கீங்க? All good, doing well. Thank you so much. உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் I think you came from a very long way வர எனக்கு பாட்காஸ்ட்க்கு. When I travel from Avadi, college படிக்கும் போது people would say, என்னடா விசா வாங்கிட்டு வந்தியான்னு. So that's where I come from. Yeah. ஆனால் நம்ம சீரியஸ் கான்வர்சேஷன் போகிறதுக்கு முன்னாடி we just want to take you to your throwback memories. அண்ணா ஒரு சின்ன ஐஸ் பிரேக்கர். ஸோ ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மெமரி ஞாபகம் வருது, இல்லை அந்த பீப்புள் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சா, இல்லை என்னன்னாலும் whatever comes to your mind first, you can just share it with us. Oh my God. I really miss him, man. Seriously. என் லைஃப்பில் I think this is the youngest picture I have of me. இதோட சின்னதாக எனக்கு பிக்சரே கிடையாது. I think yeah, I really miss him. That's all I can say. There's not been a day where yeah, அவரோட life has impacted me so much. நிறைய பேர் அவருடைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பாங்க. But I just watched his life and I can say he's a man of God. Yeah. He's not only been a blessing in your life, he's been a blessing to, thousands and lakhs of people. We miss him too, Anna. Oh, these people, I know, everyone is so uniquely blessed. ஒருத்தருமே வேறு talented, gifted, character wise எல்லாமே. We are so different. எல்லாருமே வித்தியாசமாக இருந்தாலும் we just complement each other so well. எங்கள் 5 பேருமே we like, I don't know how it happened, so different yet so together. If you can just tell one thing about each of them, na என்ன சொல்லுவீங்க அண்ணா?
ஒரு வேர்டில் ஒருத்தங்களை டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா I think Gabriel Anna is a perfect leader for our family. He's been such an amazing person in our lives. He's actually, after Appa's passing away, Appa இறந்ததுக்கு அப்புறமா he's become the leader of our family, my spiritual head, the one person I really look up to. ரெண்டாவது மைக்கேல் அண்ணா. மைக்கேல் அண்ணா இஸ் த சைலண்ட் கில்லர் எங்கள் இதில் த மோஸ்ட் லேர்னட் ஆஃப் அவர் ஃபேமிலி. இன்ஃபேக்ட் 12th வரைக்கும் எங்கள் வீட்லேயே ஸ்லோ லேர்னர் அவர் தான். ஹி காட் த லோவஸ்ட் மார்க்ஸ் இன் பப்ளிக் எக்ஸாம். I got the highest, சொல்லி ஆகணும். I thought it was just the other way around. So, but இன்னைக்கு he is the most learned in our family. He's எங்கள் வீட்டில் ஏதாவது பிப்ளிக்கல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் the first person to go to is Michael. And it's amazing. Angel Akka, she is the glue in our family. எங்கள் all the 5 of us ஒரு இணை பாலம் மாதிரி அவங்க தான். So she'll initiate all the catch-ups and all of that. So she's the person. எங்கள் யாருக்காவது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் she'll be the one who will like go around talking to people. அது மாதிரி she's the person. Rachel, I think she's the most fun person in our family. அவள் இருந்தாலே த டேபிள் இஸ் ஹாப்பி அது மாதிரி. ஸோ டைனிங் டேபிள் கான்வர்சேஷன்ஸ் வந்து பயங்கர கலகலப்பாக இருக்குன்னா அதுக்கு ரேச்சல் இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஐ டோன்ட் நோ, நீங்கள் தான் சொல்லணும். That's so nice. That's me and Rachel, of course. I love playing keyboards அப்போ அந்த டைமில். I was never the singer அப்போலாம். But she was நம்ம வருவோம் அந்த கதைக்கு அப்புறமா. I love her. She's such a special person in my life. I will never be who I am today without this lovely person. The kind of sacrifices she's done, I would say that தியாகங்கள்லாம் cannot express with words. நிறைய காரியங்கள் சொன்னால் அதெல்லாம் இந்த பாட்காஸ்ட்லாம் நம்புவாங்களான்னு கூட தெரியாது. ஸோ அதனால் I don't even say much. But I know God knows. நான் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய காரியங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னா that one girl behind me and சான்ஸே இல்லை. So lovely. Oh, that's Jaden. He was born. Jeremy watching. He didn't know whether to smile or to cry. So I still remember. Attention ipo share ஆகும்போதே so I still remember இந்த ஃபோட்டோக்கு அப்புறமா he looks very smiling. சிரிச்ச மாதிரி இருக்கான். இந்த முடிச்ச பிறகு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் கேட்டான், so I am not your chellam anymore. So such a cute, both of them are like unbelievable. Oh, ume&him season 1, 2008, December 5, the day that changed my life. I never knew I could sing. This was probably my first recordings. Oh. Nobody knows that I started to sing at 27. Until 27 years of age, எனக்கு பாட முடியும்னு எனக்கு தெரியாது. Are you serious? I'm serious. My first CD was Kids for Jesus. It's still available on God Music. You could just check out. It's a brilliant album. நான் பண்ணுன்றதுக்காக இல்லை, பட் அந்த ஆல்பம் வந்து I think it was around 2007, 2008 அந்த டைமில் பண்ணது. All 6 songs I composed, I produced music, I produced the album. எல்லாமே நான் தான் பண்ணேன். அதில் ஒரு பாட்டு கூட நான் பாடிக்க மாட்டேன். இன்றைக்கி அந்த மியூசிக் கேட்டால் கூட அவ்வளோ ப்ரோக்ரெசிவாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அந்த ஆல்பமில் ஒரு பாட்டு கூட நான் பாடல. அதுக்கப்புறம் ஏஞ்சல் டிவிக்கு 20 பாட்டு பண்ணேன். நாட் ஒன் சாங். I never knew I could sing. But that's why I believe sometimes one word can change your life. ஸோ இவ்வளோலாம் நிறைய பாட்டு பண்ணிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் மியூசிக் மட்டும் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் ரெண்டாவது அந்த மைக்கில் நான் வந்து, நீ என்ன எல்லாருக்கும் மியூசிக் பண்ணுற, நீ பாடுறா, உனக்கு கடவுள் அந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்காரான்னு. தட் ஜஸ்ட் வாஸ் த ஸ்பார்க் ஐ நீடட். I said, if someone can recognize that I could sing. நான் சும்மா சர்ச்சில் பாடுவோம் அவ்வளோதான், பட் never have I recorded my voice. So ume&him was the first recording. So that's very important, no? To identify, recognize someone's talent. You have no idea. Sometimes one simple appreciation can change people's trajectory of their life. I think it's very important in churches also, no, today. Because there's so many youngsters, avanga oruvathangalum they're so talented, but still rejected by the world, even rejected by their own parents. Parents kuda sometimes they don't believe, they don't trust. But உங்க அண்ணா மாதிரி எல்லா சர்ச்சஸ்லயும் ஒருத்தங்க இருந்தா போதும். I think I think that
என் லைஃப்பில் நிறைய பேர் அது மாதிரி சொல்ல முடியும் who've changed my life, my entire trajectory of my life, என்னுடைய perspective, who I am. இன்றைக்கி நான் சொல்ல போனால் நான் நிறைய, I mean, if we have time I could just talk about ஒரு couple of people in my life. அப்படியே என் லைஃப் அப்படியே உடச்சிருக்காங்க. இந்த சென்ஸ் மை ஷெல் வாஸ் ஜஸ்ட் ப்ரோக்கன். ஐ வாஸ் ஸோ ஸோ இன்ஃபீரியர் அபவுட் த வே ஐ லுக், மை காம்ப்ளெக்ஷன், பிகாஸ் ஐ க்ரோ அப் இன் அ பிளேஸ் ஆவடி வந்து பீப்புள் வேர் லைக் ஸோ ரூட் அட் த லுக்ஸ். லைக் இப்போல்லாம் ரொம்ப எல்லாம் லைக் பீப்புள் ஹவ் பிகம் ஸோ அடாப்டிவ். பட் அந்த டைமில் when I was growing up, கருப்பாலாம் எவனா மாட்டினானா அவன் காலியாகும். they've kept names for me like anything. பயங்கரமாக பேர்லாம் வச்சுருக்காங்க. But I still remember, so I was always in the shell. I will never be the person who will be on the camera. I was afraid of people. I can write amazing scripts. நான் வந்து நாடகம்லாம் எழுதுவேன், வேறு லெவல் நாடகம்லாம் எழுதியிருக்கேன் when I was young. But I can do all that behind the screen. I can never come in the front. Frontல வந்ததே கிடையாது. I always felt I was not good for camera. I was not good for people to, அந்த ஒரு TV look. But you have no idea. So I was writing scripts for Angel TV. Even before Angel TV was on air. பின்னாடி ஐ மீன் எல்லாம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன், நிறைய பண்ணுவேன் அவங்களுக்கு. இப்போ திடீர்னு ஒரு நாள் ஐயா கூப்பிட்டு டேய் நீ ஒரு ஷோ பண்ணுறா அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், ஐயா டு யூ நோ ஹவ் ஐ லுக்? இந்த மோஞ்செல்லாம் எவன் பார்ப்பான்? ஏய் யாரா ஒன்று அழகு இல்லைன்னு சொன்னேன், நான் காட்டுறேன்டா ஒன்று. அண்ட் ஐ டெல் யூ, ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ஷோ மியூசிக் அகாடமி. ஐ ஸ்டார்ட் மியூசிக் அண்ட் தென் ஐ வெண்ட் ஆன் டு டூ ஸோ மெனி ஷோஸ். அண்ட் தட்ஸ் when I realized, நான் அந்த ஷூட்டுக்கு வருவேன், ஒரு bunch of letters கொடுப்பாங்க that came, appreciating what I did. And that's when I realized, man, it's people don't just look at, your complexion doesn't even matter, what stuff you have, what talent is there, your content. I tell you, அது மாதிரி சின்ன விஷயங்கள், people have changed. That's what I always say, people, when you look at someone, even பெரிய talented அவங்க இல்லாமல் இருக்கலாம், your appreciation, that can change people's lives. But I think today a lot of people, they have all of these insecurities. ரொம்பவே அண்ணா அதை பற்றி நம்ம இப்போ we might think everybody is fine, they're very adaptive, but complexion, their height, you ask me, I'd definitely say okay, because ஏன்னா ஹைட்டுக்கு என் மூக்குக்கு இதெல்லாத்துக்கும் people ரொம்ப கலாய்ப்பாங்களே. So we all have that. எங்களுக்கு ரொம்ப இன்செக்யூர்டா, that's அது எங்களுக்கு ஒரு பெரிய hindrance மாதிரி, it's just standing right in front of us. எங்களுக்குள்ள உள்ள டேலண்ட்ஸை வந்து நாங்கள் வெளியில் காட்டவே முடியாத அளவுக்கு. I think, see, both ways. ஒன்று நம்ம the outside perspective, people என்ன சொல்கிறாங்கன்றதும் முக்கியம். At the same time, but more importantly, it is what we feel about ourselves. Sometimes we restrict ourselves to our looks. நான் இப்படி இருந்தால் இப்படி தான் என்னால் இருக்க முடியும். What looks did Mother Teresa have? Nothing. Definitely. She had disfigured fingers, disfigured foot, toes. But man, I don't think looks even matter. நம்ம நிறைய வாட்டி we think இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். I think I was like that, and I think I've broken that shell, and it was a hard one to break. But when I broke that, அதுக்கப்புறம் the things I started to do is எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. But do you feel like actually we have deep conversation போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, but I think here we're just coming up with a lot of things, so I definitely want to ask you Anna. But do you think churchல வந்து இன்னுமே வந்து இந்த appearance பார்த்து பீப்புளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதெல்லாம் இருக்குது அப்படின்னு? Because the world is completely like that. நிறைய நேரத்தில் ஒருத்தங்க they might be very talented enough, very deserving enough, but ஆனால் வந்து அந்த good looking and the outward appearance இதெல்லாம் பார்த்து they're giving chances and all of that opportunities. But do you feel like church, because I've heard quite few stories where they'll be very talented, very committed as well, churchக்கு ஃபர்ஸ்ட் வரவங்களா இருக்கட்டும் எல்லாமே, பட் ஆனால் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னா இல்லை, அவங்கள விட வந்து அவங்க அளவுக்கு ரெகுலராக யாரும் சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டாங்க, பட் தே மைட் பி வெரி குட் லுக்கிங் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ இந்த ஸ்டேஜ் மேலே கொடுக்குற பேக்கிங் அண்ட் ஆல் ஆஃப் தேட், ஜஸ்ட் பிகாஸ் சம்ஒன் எல்ஸ் இஸ் வெரி பிரிட்டி, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஹேவ் யூ எவர் ஹர்ட் ஆஃப் எனிதிங் லைக் தட், or how do you see this? I think it's a very cultural thing, நினைக்கிறேன். I wouldn't blame the church generally, but generally our culture is like that, which is very sad. I've actually spoken about this very, very vividly in church itself. Like, ನಮ್ಮ culture, I think it probably is the media also propagating it. Like how, see, simple advertisement, Fair and Lovely. One dark guy getting fair in 7 days. For me, it's like, why should a dark guy get fair?
ஏன் கருப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாதா? ஏன் நீ வெள்ளையானா தான் நீ சி ஐ திங்க் இட்ஸ் த ப்ரெஷர் ஆஃப் த மீடியா. வீவ் க்ரோன் லைக் தட். அண்ட் I would blame the cinema also. Who do they make fun of? A dark girl. ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு கிண்டல் அடிக்கிறானுங்க. That is appreciated by women. Sad. Who is clapping hands? A dark girl. நம்மளே வந்து நம்மளை அசிங்கப்படுத்திக்கிறோம். ஒரு கருப்பாக இருக்கிற just for that reason they make fun காமெடி ட்ராக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கருப்பாக இருக்க பொண்ணு வச்சு ஒரு என்டையர் ட்ராக் பண்ணுறாங்க. அதுக்கு கருப்பாக இருக்க கேர்ள்ஸ்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க. I am like, dude, what's just happening? You know, this is worse than racism, right before our eyes நம்ம அதை பண்ணுறோம். And that is reflected. நீங்கள் பார்த்தீங்கன்னா, see, it's sad. I don't know if I was prepared to speak about this, but it's so sad that Christian matrimonies, நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து there is a matrimonial service that happens, okay? நான் சும்மா சில சமயம் தூரத்துலேருந்து பார்ப்பேன். அந்த பசங்களாம் வருவானுங்க, அந்த இந்த ஃபைல்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அப்படி திருப்பினே இருப்பானு அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படி போய். என்னடானா அவனுக்கு எப்போ கை நிற்கும்னா வெள்ளையாக ஒரு பொண்ணை பார்க்கணும், ஒல்லியாக ஒரு பொண்ணை அப்போ தான், அதுக்கப்புறம் தான் எவ்ரிதிங் எல்ஸ். அந்த பயோடேட்டா படிக்கிறதே எப்போனா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வெள்ளையாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, அதுக்கப்புறம் தான் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் நெசசரின்ற போது who do we blame? I think culturally we are messed up. And I think it should change, and I pray that it will change. ஆனால் சர்ச்சஸ்குள்ளே வரும்போது அது பீப்புள் ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஹர்ட்டாக ஊண்டடாக கூட வந்திருப்பாங்க. when all of this happen அவங்கள டெஃபினட்டாக இன்னும் ரொம்ப சோகமாக்குறது, அவங்க ஸ்பிரிட்டை இன்னும் லோ ஆக்குற மாதிரி சில பேர் ஓகே நம்ம ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர அளவுக்கு கூட ஐ திங்க் few might definitely feel. It is happening, and I pray that it doesn't happen. I pray it doesn't happen. It should not happen. It should not happen. And let's hope and pray that things will change. Definitely. Again, this is season 2, 2010 March 6th, Kamaraj Rarangam. So we had just one change. Bruce Lee was not there. We had Josh Markraj. What a bunch of musicians. Daniel Krishna is missing. I don't know what happened to him. I think he was not there in this picture. But this was our band for ume&him season 2. Vasant, Keith Peters, Keba Jeremiah, Alvin, Josh, me, Jotham and Jim Satya, and Daniel Christian. March 6th, 2010. ume&him season 2. I still remember the boxing ring. It's like the one. That's the one. The devil's part was recorded. இது எல்லாமே லைவாக பேசணும். I don't know how I pulled that off. எப்படி பண்ணோன்னே தெரில. It was an 18-minute sequel. ஃபுல்லாக recorded. Screen was recorded. The stage was live. So it was like a boxing match. இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஸோ டெவில் பார்ட் வாஸ் ரெக்கார்டட். டெவில் என் கூட சண்டை போடுவான், அவன் வந்து பாக்ஸ் பண்ணுவான், அவன் ஃபுல்லாக ரெக்கார்டட், எந்த ஃபுல்லாக லைவ். ஸோ அவன் அடிக்கும் போது நான் கீழே விழுவேன், அது பரவாயில்ல நான் பார்க்கலாம், பட் நான் அடிக்கும் போது அவன் கீழே விழணும். ஸோ 16 minutes நான் அந்த ஹோல் வீடியோ ஐ மெமரைஸ்ட். லைக் எந்த செகண்டில் அடிச்சா அவன் கீழே விழுவான்னு தெரியும். அவன் யூ வாஸ் லைக் ஐ டோன்ட் நோ எப்படி அந்த கட்ஸ் வந்துச்சுனே தெரில எனக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வில் எவர் டூ தட் அகெயின். அது முடித்த பிறகு எனக்கு ஐ டெல் யூ, ஏன்னா எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட்டில். ஸோ அந்த ஹோல் ஐயோ ஐ டோன்ட் நோ, இப்போ நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது எப்படா பண்ணுவோம். வாஸ் வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். யா. ஸோ நீங்கள் நிறையா இந்த ஸ்கிரிப்ட் பிளேஸ் எல்லாம் நிறையா எழுதுவீங்கல்ல. யூ ஸ்டில் ரைட் ஆர் ஹவு இஸ் தட் ஜர்னி கோயிங்? I wish I could write a lot, but yeah, one இது I mean like I've not shared this much, but I hope you'll I hope in the show நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So I was 12 years old. Okay, just 12 years old. I was 8th standard. So I wrote a script, okay, for our church. எங்கள் சர்ச்சில் ஒரு நாடகம். Okay, so I want you to think me as a 12-year-old, okay, not the Joel now. So என்ன ஸ்டோரினா, I wanted to show Judas நல்லவனா காட்டணும். ஓகே, ஜூடஸ் இஸ்காரியட் இஸ் த ஹீரோ. சி நம்ம யூஸ்வலாக யூதாஸ் காரியத்தை வந்து ஒரு வில்லனாக தான் இயேசு காட்டி. ஸோ த ஹோல் ஸ்டோரி வந்து அவனை பற்றி பைபிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு மற்ற நடுவில் ஃபுல்லாக ஐ ஸ்டார்டட் டு ரைட் மை ஓன் இமேஜினேஷன் தான், ஃபுல் இமேஜினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சீனே வந்து ஒரு மார்க்கெட் சீனு. அதில் வந்து இயேசு வந்து 11 சீஷர்களை சூஸ் பண்ணியிருப்பார், ஒருத்தனை மட்டும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இந்த ஜூடஸ் தான் இன்னும் பெண்டிங். ஸோ அவன் தான் லாஸ்ட்டு. ஸோ
ஐ வாஸ் லைக் ஓகே அவன் தான் கடைசியாக இயேசு சூஸ் பண்ணிப்பான் ஒரு இமேஜினேஷன், நிறைய இமேஜினேஷன் தான். ஸோ இவனுங்கெல்லாம் மார்க்கெட்டில் இருப்பானுங்க. தெர் இஸ் அ ஸ்மால் இது தியரி தட் ஜூடஸ் வந்து ஆக்சுவலாக பரபாஸ் கூட இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் சம்வேர் எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். அது கரெக்டாக இல்லையான்னு தெரில தியாலஜிக்கலி, பட் சம்வேர் அவன் வந்து ஒரு பரபாஸ் கூட இருந்தவன் அப்படின்னு ஒரு எங்கேயோ படித்த மாதிரி. ஸோ அவனோட பாஸ் தான் நம்மள்ட்ட இல்லைல்ல பைபிளில், அவன் எங்கேருந்து வந்தான்? ஸோ நம்ம இமேஜினேஷன் தானே. ஸோ அந்த க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் ஸோ நம்ம யூஸ் பண்ணி அவன் ஸோ இவங்க எல்லாம் மார்க்கெட்டில் இருப்பானுங்க. பரபாஸ் வந்து வருவான், அவங்க கூட இவனு வருவான், யார் ஜூடஸும் வருவான். வந்து இந்த 11 பேர் செம்ம அடி வாங்கணும், டிசைபிள்ஸ்லாம் சரியான அடி வாங்கும். அதில் விசேஷமாக ஜூடஸ் வந்து பீட்டரை போட்டு செம்ம அடி. ஸோ த ஹோல் ஸ்டோரி வந்து இஸ் பிட்வீன் பீட்டர் அண்ட் ஜூடஸ். இதுதான் மெயின் ஸ்டோரி லைன் போகும். ஸோ பீட்டர் வந்து ஜூடஸ் வந்து பீட்டரை செம்ம அடிப்பான். ஸோ பீட்டர் விவிட்லி ரிமெம்பர்ஸ் ஜூடஸ் ஃபேஸ். ஸோ இவனுங்கெல்லாம் அடி வாங்கிட்டு செகண்ட் சீனில் வந்து இயேசு வந்து உட்காந்துருப்போது இவனுங்கெல்லாம் அடி வாங்கிட்டு வருவாங்க. வந்து இயேசுகிட்ட புலம்பி தள்ளுவாங்க, இந்த மாதிரி செம்ம அடி அடிச்சானுங்க ஏசப்பா. பார்த்தா இயேசு வந்து சொல்லுவார், உன்னை ஒரு கடத்தில் இருந்தால் மறு கடத்தை காட்ட அந்த ஸ்டோரி அங்கே. ஸோ இவ்வளோ பேசிகிட்டு இருப்பாரா, பேசிட்டு திருப்பி அப்படியே சன்செட் ஆகும், திருப்பி சன்ரைஸ் ஆகும். இப்போ இயேசு வந்து சொல்லுவார், நானும் வெளியே போனேன், ஒருத்தனை பார்த்தேன், அவனை தான் 12th டிசைப்பிளாக சேர்க்கலான் இருக்கேன், அவனை இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இவ்வளோ பயங்கர யாராவது 12th டிசைப்பிள், அவன் தான் ஃபைனல். பார்த்தா ஜூடஸ் நடந்து வரும். பீட்டர் இமீடியட்டாக ஃப்ளாஷ்பேக் ஓடும், ஏசுட்ட சொல்லும், ஐயோ இவன் தான் என்ன போட்டு சம்ம. உடனே அவன் ஜூடஸ்க்கு வந்து அப்போயே வந்து இவனுக்கு இவன் பீட்டரை வந்து காலி பண்ணணுண்டா அப்படின்ட்டு அப்போவே ஸ்கெட்ச் போட்டே இருப்பான். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ஓகே 3 hour ஸ்டோரி. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ இவன் கடைசியாக டிசைட் பண்ணுறான் என்னென்னா பேதுருவை வந்து காட்டி கொடுத்துடணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறான். ஹீ வில் நெவர் ஹேவ் ஜீசஸ் இன் மைண்ட். இவனுக்கு வந்து என்னென்னா பேதுருவை சிலுவையில் அடிச்சிடணும் அப்படின்ட்டு காசுலாம் வாங்கிடுவான், 30 வெள்ளி காசுலாம் வாங்கிடுவான். ஆனால் இவன் மைண்டில் வந்து ஏசோ பேதுருவை காட்டி கொடுத்துடணும் அப்படின்ட்டு தான். ஸோ எல்லாம் இவனுங்க வருவானுங்க, இவன் மைண்டில் யோசிச்சுட்டே வருவான். வெளியில் இந்த கெத்செமனி தோட்டத்துக்குலாம் வந்துடுவான். வந்துட்டு வெளியில் சொல்லுவான், ஏய் நான் யாருக்கு முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான்டா இயேசு பிடிச்சிடறான் அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிப்பான். டே பேதுரு உனக்கு முத்தம் கொடுக்குறேன், உன்னை தூக்கி போய் சிலுவையில் அடி அப்படின்ட்டு வருவான். நான் வந்த உடனே இயேசு இல்லை சிநேகிதனே அப்படின்னு வரான். இவன் இல்லை, இவன் சொன்னதே மறந்துட்டு நேராக போய் இயேசு விபத்தை பிடிச்சிட்டு போயிடும், இயேசு பிடிச்சிட்டு போயிடும். ஒன்று யோ அவர் இல்லையா இவன் வயசில் காட்டி கொடுத்து பேதர் வச்சு இயேசு பிடிச்சி போயிடுவான். பிடிச்சிட்டு உடனே பயங்கர வெறுத்து போயிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துடுச்சா என்னடா இவனை காட்டி கொடுக்கணுன்ற ஒரு இதில் வந்து ஹேட்டில் வந்து கடைசியில் நான் போய் இயேசு போய் காட்டி கொடுத்துட்டேன்னு பயங்கர இதாகிட்டு வீட்டில் வந்து தூக்கு மாட்டி செத்துணும்டா, இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுக்கு என்னடா பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு கயிறுலாம் மாட்டிட்டு ஸ்டூலில் நின்றுட்டு கயிறு மாட்டோம். 2 ஸ்டேஜ் மேலே இயேசு சிலுவை அடிச்சிட்டு இருப்பாங்க, இவன் கீழே வந்து தூக்கு மாட்டணும். இப்போ தூக்கு மாட்டது நல்லதாக காட்டணும், எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு மேலே இயேசு சிலுவை அடிச்சிட்டு இருப்பான். இவன் மாட்டிட்டு கடைசியில் யோசிப்பான், சே இயேசு எவ்வளோ பேரை மன்னிச்சிருக்கிறாரு, நம்ம கூட கேட்டால் மன்னிப்பார்ல அப்படின்ட்டு அவுக்கிறதுக்கு வருவானா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு வரா. கரெக்டாக பூமி அதிர்ச்சி வந்து இவன் வீடு செத்துறான். இது வந்து 12 வயசுல. ஸோ த ஹோல் அந்த அவ்வளோ சீரியஸ் மூமெண்ட்டை ஃபுல் காமெடி ஆக்கி விட்டார். அப்படி எல்லாம் சேர்ச்சு உழுந்து. ஸோ ஸ்கிரிப்டுன்னு அதை ஞாபகம் வச்சேன். think you should recreate this. செம்ம அடிப்பா. அது 12 வயசுல எல்லாம் விட்டாங்க, சின்ன பையன் எழுதிருக்காரு. இப்போ நான் பண்ணேன்னா என்ன சொல்ல, இவனா பைபிளே மாற்றிட்டான்றான். யா நைஸ். திஸ் வாஸ் ஐ திங்க் திஸ் வாஸ் பெங்களூர். Was it ஃப்ரீடம் யா ஃப்ரீடம் பெங்களூர்னு நினைக்கிறேன். அன்பிலீவபிள், மறக்க முடியாத நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. ஃபன்னான மேட்டர்லாம் நிறைய நடந்து. ஒரு மேட்டருக்கு சொல்லாமல் வேணான்னு கூட தெரியல எனக்கு. First நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணும் போதே what we said, first thing on mindல வருது, you're going to tell it out. So oh my god, do I really have to say this? Okay, Bangalore. Okay, so நாங்களாம் ஸ்டேஜில் இருக்கிறோம் சரியா. திடீர்னு எங்கள் எல்லாரையும் கீழே கூட்டு போயிட்டாங்க. ஸோ ராபர்ட் ராய் அண்ணா அந்த ஃபோட்டோவில் இருக்கார். ஸோ ராபர்ட் ராய், ஐயோ ஐ ஹவ் நெவர் செட் திஸ் எனி. ஸோ ராபர்ட் ராய் அண்ணா இஸ் ட்ரான்ஸ்லேட்டிங் ஃபார் ஆலின் தாமஸ் அண்ணா. ஸோ அதனால் அவரை கூப்பிட முடியல, எங்களை மட்டும் கூப்பிட்டு போயிட்டாங்க கீழே. எதுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா 7 பேர் வந்து ஷொஃபார் ஊதணும் சரியா. ஸோ எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க கீழே எப்படி ஊதணும், ஏன்னா யாருக்குமே ஊத தெரியாது. ஸோ நாங்கள்லாம் ஓகே ஓரளவுக்கு ஒரு 5 minutes ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ஷொஃபார் ஊதுறது. அது ஒரு சின்ன டெக்னிக் தான், பெருசு கிடையாது, பர்ஃபெக்டாலாம் ஊதுமே. பட் ஓரளவுக்கு ஊதுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் மேலே வந்துட்டோம். ஸோ மேலே வந்துட்டு அண்ணன் வந்து 7 times ஊதணும் சரியா. நாங்கள் எல்லாம் ரெடியாக நிற்கிறோம். ஆலின் அண்ணனுக்கு முன்னாடி மைக் இருக்குது. ஆலின் அண்ணா பக்கத்தில் ராபர்ட் ராய் அண்ணா இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கல.
ஆனால் அவர்கிட்ட ஷாஃபார் எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்போவே நான் பார்த்துட்டு ஐயோ எங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியே வரல, நீ ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி ஊத போகிறேன்னு. எனக்கு ஃபார் மீ ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம். எனக்கு சிரிப்பு ஆரம்பிச்சிட்டா என்னால் அடக்கவே முடியாது. ஐ டோன்ட் நோ, எல்லாருக்குமே அந்த ஒரு அதாவது சீரியஸான மொமெண்ட்டில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு கண்ட்ரோலே பண்ண ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆயிரும்ல. எனக்கு நல்லா தெரியுது எவ்வளோ சீரியஸான மொமெண்ட். ஸோ ஆல்வின் அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் ஊதுறாரு சரியா. ஸோ கூட வந்து இவர் ராபர்ட் ராயன். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ டு ப்ளோ த ஷாஃபார் இட் வில் மேக் சம் ஃபன்னி நாய்ஸஸ் சரியா. இவர் வாயில் வச்சு துப்பின்னு. ஸோ நாளை அவருக்கு அந்த காடல் நின்று எனக்கு சிரிப்பட தாங்க முடியல. நாளை அட்லீஸ்ட் நான் அமைதியாக வாயை போட்டாது இருந்துக்கணும். நான் ஐ டிட் அன்திங்கபிள். என்ன பண்ண யாரா இது இப்படி திரும்பி ராபர்ட் ராயன்ல சவுண்டே வரல, ஆனால் வாய் பண்ண என்னமோ பெரிய சாதனை பண்ணுறேன் ஊதி. ஐ டெல் யூ நாளை வாயிலேருந்து எடுக்கவே இல்லை. But you learned how to do it. ட்ரைனிங் கொடுத்தாங்களே. எங்கே ஊதுனேன் அன்னையோட நானும் ஷாஃபாரு தொட்டதே கிடையாது. பிகாஸ் ஐ நோ திஸ் ஸ்டோரி இஸ் ஜஸ்ட். ஏன்னா அந்த முகத்தை எனக்கு இன்னைக்கு கூட மறக்க முடியலையா. அது ஃபுல்லாக அப்படியே இந்த பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க பற்றி அது மாதிரி இருக்கிறாரு. ஃபுல் எனர்ஜி கொடுக்குறாரு, ஆனால் சவுண்டு மட்டும். And he was right before the mic, so the mic is picking up all those noises. It was too loud. Like, God, please. 7 வாட்டில என்னால் தாங்க முடியாது சாமி. Super fun. So what's your relationship with all of these people? Yeah, see, Alvin Anna is someone I look up to. Freedom St. George's பண்ணாங்க already. I think it was by World Vision உடைய concert. Man, I was just blown away by the music, the sound. I still remember the stage was blue and the sound was by Reynolds, and man, the sound, I mean, like, I've never heard something like that. I mean, like, I think those were big inspirations for me. Adu andha or times la concert, I think it was 2005 2000 அந்த டைம் நினைக்கிறேன். There's not much of concerts. Yeah, no, see, அந்த ஒரு நம்மளுக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகும்ல, டேய் நம்ம பண்ணணும்டா அப்படின்னு. So I think those were those moments. Yeah. This was I think this actually was a trend. I think after this idukaprom this was the first song. I think 3 people started to do featuring. அப்போல்லாம் யூஸ்வலாக எல்லோரும் சிங்கிள் ஆர்டிஸ்ட் சாங்ஸாக தான் இருக்கும், ஒரே ஆள் தான் பாடுவாங்க. But I think this was, I think a lot of people have said that this was one of the first songs where 3 artists came together to sing one song. Now I think it's become a trend. Adukaprom I think 3 perum ninga nariya we did a lot of songs. Yeah, okay. But this was the first song, என்னையும் கையில் படைத்தேன் முழுவதும். Yeah. நினைத்தாலே இனிக்குமே இது நினைத்தாலே இனிக்குமே 5 minutes இது நினைத்தாலே. This was one show that I was just me, like, no filters. So Monseka வந்து was my church mate, என் அக்காவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த ஷோ சக்ஸஸ் ஆனது காரணம்னா த கெமிஸ்ட்ரி. பிகாஸ் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பேசுவோம் வீட்டில் வந்து அவங்கள எப்போவுமே கலாச்சிட்டு அவங்க புல்லர் லெக்ஸ் இதுதான் வேலையே. ஸோ இந்த ஷோ வாஸ் ஆல் அபவுட் தட். இந்த ஷோ முழு ஷோவே என்னென்னா அவங்கள ஓட்டுறது தான் ஷோவே. ஸோ அதில் சில சமயம்லாம் நான் பார்க்கும்போது டே என்னடா இவ்வளோ ஃபில்டரே இல்லாமல் பேசிடுவேன். பட் எனக்கு அது வாஸ் அட் தட் கம்ஃபர்ட் லெவல். மற்ற வேறு யாராவது ஹோஸ்ட் இருந்தாங்கன்னா ஐயோ இவங்க என்ன யோசிப்பாங்க, இதை சொல்லாமா வேணாமா. பட் அந்த காமெடி வந்து அந்த மொமெண்ட் தானே, யூ மிஸ் தட் மொமெண்ட், அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ ஃபன். So without even thinking twice you can just go with the flow. Yep. Yeah, so I think the show was a big hit, right? பயங்கரமான ஹிட். பிகாஸ் ஐ யூஸ் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு யாரை ஆன்சர் பண்ணுவோம், அந்த யாருமே ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன். அப்படியே ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா ஆன்சரை மாற்றிடுவேன். ஸோ ஸோ தே ஹாவ் டு வாட்ச் என்டையர் ஷோ. ஸோ இது வந்து 7 o'clock ஒரு பர்டிகுலர் டைமில் 7 o'clock இந்த மார்னிங் சண்டே போட்டாங்க. So people used to go to church late because they cannot go to church without knowing the answer. அந்த அளவுக்கு அப்படி க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணி அப்புறமா இதனால நிறைய பேர் லேட்டாக போகிறாங்க, ஈவினிங் மாற்றிட்டோம் ஷோ. ஸோ அந்த மாதிரி எப்படி அண்ணா ஒரு பாஸ்டர்ஸ் கிட்லேருந்து நாட் மெனி பாஸ்டர்ஸ் கிட் வுட் just go host a show and all of that. So how did you get into hosting? And see, எனக்கு for me it was like I still believe when God gives you talent you have to use them all.
I still believe that. எனக்கு வந்து for some reason I think God gave me a lot of talents. நான் எதுலையுமே பர்ஃபெக்ட் கிடையாது. I'm like jack of all arts மாதிரி தான். I'm not perfect in anything, but whatever God has given me, I try my best to do whatever I can with that. And it was a tough thing. எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க whatever I did, anything other than being in church and being a pastor, everything I was criticized. எனக்கு சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா உலகத்தில் இதை பார்க்குறவங்க எல்லாம் பயங்கரம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் வென் யூ கம் பேக் டு சர்ச், பீப்புள் வில் பி லைக், ஜோயல் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படியே உடச்சிருவாங்க. ஐ வாஸ் லைக் ப்ரோக்கன். அந்த என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அதுவும் யூ கம் ஃப்ரம் அ வெரி ட்ரெடிஷ்னல். See, I'm not blaming them. I'm not blaming my family. It was very new for them. அவங்களுக்கே என்ன என்னடா பண்ணுறான் இவன். They could not accept me because I was very different from everybody else. Out of the box. எங்கள் வீட்டில் 5 பசங்களில் I was the most different. Everyone else were like ஒரு clan மாதிரி இருப்பாங்க. நான் மட்டும் I was into this, I was into that, I was doing God music, I was doing the skit stuff, I was doing some entrepreneurial stuff, எனக்கு வந்து I'd say I'm multi-talented. multi-talentedனு தெரியல. I was interested in many things. Very creative. I was not focused on இது மட்டும் தான் லைஃப்பில் பண்ணணும் அப்படிலாம். எதெல்லாம் எனக்கு என்னால் முடியுமோ அது எல்லாத்துலேயுமே I used to but I think I'm happier. No regrets. நான் இது வரைக்கும் whatever I did, I have no regrets. நான் இன்றைக்கி கூட to be very honest, எனக்கு I'm very serious with the talents God has blessed me with. எனக்கு வந்து என்ன டேலண்ட் கொடுத்தாலும் அதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். See, for example, no offense to people who sing backup vocals. எனக்கு வந்து God gave me the gift of harmony. நான் வந்து படிக்கவே இல்லை. I never learned to play keyboard. மியூசிக் கிளாஸ் போனது கிடையாது, ஹார்மனி கிளாஸ் போனது கிடையாது. பட் அந்த கிஃப்ட்டை காட் கொடுத்தாரு எனக்கு. இன்றைக்கு வரைக்கும் I do harmonies for people. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, why do you want to do harmony? Because it's not an easy job. ஒரு ஹார்மனி பாட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சில சமயம் it takes 2 hours 3 hours, லைக் தொண்டெல்லாம் காலி ஆகிடும். அந்த பாட்டு வந்து வெளியே வருமானு கூட தெரியாது எனக்கு. அண்ட் ஐம் நாட் பெய்ட் மச் ஃபார் தட். இட்ஸ் நாட் அபவுட் மணி. எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த தாளம் ஆண்டு கொடுத்துருக்காரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு பரி இட், வேஸ்ட் இட். ஒருவேளை முன்னாடி அளவுக்கு நான் பண்ணாமல் இருக்கலாம். முன்னாடிலாம் மை காட், ஐ டெல் யூ, ஐ திங்க் வி ஷுட் ஹவ் டன் அபவுட் 10,000 songs ஹார்மனி பண்ணியிருப்பேன். There was a season where every day we used to just go to studio at 6 o'clock in the night, come back at 6 o'clock in the morning. 12 hours non-stop பாடிட்டே இருப்போம். Album after album. We were like, me, Rohit and Ramya, we were like on every CD. Like every CD production that came, we were there. But இப்போ அந்த அளவுக்கு பண்ண முடியல. பட் I don't say, I don't say நான் பாடவே மாட்டேன், இனிமேல் ஹார்மனிலாம் பாட மாட்டேன். I don't need to sing, but I love to sing. எனக்கு அந்த தாளந்து கொடுத்துருக்காரு. I still keep singing. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அடுத்த பிளாட்ஃபார்ம் போனோடனே நான் ஏன் அந்த சின்ன ரோல்ஸ் இதெல்லாம் நான் ஏன் பண்ணிவிட்டு லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூவ் பண்ணுற ஒரு டைம் பீரியடில் இருக்கும். பட் யூ ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு யுவர் ரூட்ஸ் ஆர் லைக் எவ்ரி லிட்டில் திங் ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் மைண்ட் செட் வச்சுருக்கீங்க. ஐ ரியலி அட்மயர் யூ மோர் அண்ணா. I have to see God. When God gives 5 talents, you can't say, God, I just made it to 9. God wants 10. What else do I do? கடவுள் கேட்கக்கூடாது, அவன் ஹார்மனி கிஃப்ட் கொடுத்து ஏன்டா பாடவே மாட்டேன்னு கேட்கக்கூடாது. I was like, okay, I know, I love harmonies. God's given that. Let's just sing. Beautiful. So today we all see you as Pastor Joel Thomas. But who was that little Joel first growing up? How was his relationship with God? எப்போ வந்து அவங்க ஃபேமிலியோட காடை தாண்டி when did God become very personal to you? எப்போ உங்களோட கடவுளாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க? Okay. How was your childhood? My childhood was messed up. I just want to be vulnerable here. I love my testimony. Though there's nothing to love about it, but I love my testimony because that keeps me grounded, that keeps me grateful. Where do I start? Till 5th, I think I was an okay kid, nothing much. But 6th standard, something got into me. I was kind of the rowdy of my class. எவனை அடிக்கிறேனே தெரியாது. I think church ஓட pressure probably because சர்ச்சில் என்ன பண்ணாலும் தப்பு, இப்படி திரும்பினா தப்பு, அப்படி திரும்பினா எதுனாலும். ஸோ அது வந்து எஸ்பெஷலி பீப்புள் லுக் அட் யூ வித் a lot of expectation, ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸஸோட. என்ன எங்கள் அப்பா மாதிரியே பார்ப்பானுங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் இல்லை, நீலாம் பாஸ்டர் பையனடா, நீலாம் பாஸ்டர், அது அந்த வார்த்தையே இல்லை நம்மளை இரிட்டேட் ஆகும். லைக் சம்டைம்ஸில் சர்ச் நடந்துட்டு இருக்கோம், பாத்ரூம் போவோம், பாஸ்டர் பையனடா நீ அப்படின்ட்டு, பாஸ்டர் பையனா பாத்ரூம் போகக்கூடாது அப்படிதான்.
It was like irritated. That word was like so irritating, you know. I think on the pressure was like, like just break free மாதிரி, you know, போடா நீங்களும் சர்ச்சும் அந்த மாதிரி. ஸோ 6th standard rowdy of the class, 7th standard rowdy of the standard, 8thலாம் வந்து ஸ்கூலில் பிட் அடிச்சு கையும் களமாக மாட்டி மெஸ்ட் அப். 9th standardலாம் வந்து ஸ்கூல் ரவுடி. அதாவது 12th பசங்களாம் போய் அடிப்பேன், முடியலன்னா வெளியில் காசு கொடுத்து பசங்க ரவுடி பசங்க வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த அடித்தடி வேலை பண்ணுறது. தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் இன். ஸ்டில் ரிமெம்பர் 9th standardல வந்து எங்கள் ஸ்கூலில் பிடி சார் ஒருத்தர் பேர், அவர் வந்து ஒரு வருஷம் லிஸ்ட்டு போடுவார், டாப் 10 ரவுடிஸ் ஆஃப் த ஸ்கூல். அதில் வந்து யார் இருப்பாங்கன்னா 11th 12th பசங்க தான் இருப்பானுங்க. ஸோ அந்த வருஷம் ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. திடீர்னு பிடி சார் வந்து கிளாஸில் வந்து கூப்பிட்றாரு என்ன. நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்போலாம். ஸோ வரேன், அங்கே கீழே நிற்கிறேன், பார்த்தா 10 பேர் நிற்கிறாங்க. அதில் நான் ஒருத்தன், மற்ற எல்லாம் 11th 12th பசங்க நிற்கிறானுங்க. அப்போ தான் புரிஞ்சு, ஓகே நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்துட்டோண்டானு. அதில் செம்ம சந்தோஷம் எனக்கு. நம்ம டாப் 10 ரவுடி ஆஃப் த ஸ்கூல் 9thலே வாங்கிட்டோண்டா பட்டம் அப்படின்னு பார்த்தா லிஸ்ட்டு படிக்கிற ஃபஸ்ட்டு பேர் என் பேர் தான். அது இன்னும் சொந்தப்பா 12th பீட் பண்ணிட்டு நம்ம ஸ்கூலில் பெரிய ரவுடி ஆகிட்டோம். அப்புறம் பிடி சார் படிக்கிற 10 பேரை படித்து முடிச்சிடல. டேய் அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், எல்லோரும் பயப்படுவாங்க. அவர் சொல்கிறார், டேய் இந்த 10 பேர் என்கிட்ட மாட்டினீங்கன்னா என்ன அவங்க தெரியுமாடா அப்படின்னாரா. நாளை யோ அந்த 10 பேர்ட்ட நீ மாட்டேன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி மேலே. பிகாஸ் ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு த பிரின்சிபல் ஃபேமிலி பயங்கர க்ளோஸ். அதனால் எவனுமே மதிக்கவே மாட்டேன் நான். நீலாம் யார் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டு நம்ம அந்த ஆள் அதோட லிஸ்ட்டு போட்டு நிறுத்திட்டேன் அந்த வருஷத்தோடு. அதுக்கப்புறம் ஸோ ஐ ஜஸ்ட் அந்த மாதிரி ஐ வாஸ் லைக் மேனியாக். ஐ வாஸ் லைக் பட் my life now, only one சொல்லுவேன். That's what I want to probably the young people who are watching, I want them to know something. You don't become a saint in one day. You don't become perfect in one day. Especially for me, my relationship with God was not like I was like பயங்கரமான sinner or திடீர் ஒரு மெசேஜ் அவுட் அடிச்சு அப்படியே பஸ்தம் ஆகிட்டேன். No, I'm still becoming perfect. I'm still wanting to change so many things in my life. என் லைஃப்பில் சேஞ்ச் happened step by step. ஒரு encounter, I mean like encounter. The encounters were small encounters that happened in my life. As I said, 10th 9th இப்படி முடிஞ்சது, 10th came, failure after failure. I still remember first month days ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு. They took me to principal's office. As I said, principal நல்லா தெரியும் எனக்கு. என்னை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவர் என்ன எங்கள் அப்பா நான் பயங்கரமான, ஏன்னா 10th தான் பிரின்சிபல் ஆஃபீஸ் கேட்போம். அதுக்குன்னு டீச்சரே அவங்க ஃபெயில். ஏன்னா ஆமாம். ஸோ படிக்கல, 10th ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆனோடனே பிரின்சிபல் ஆஃபீஸ் என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டார். அவர் என்னடா இவன் நிற்கிறான் அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாரு, ஐ வில் நாட் see your face again அப்படின்றார். உடனே போட 2வது மந்த்லி டெஸ்ட் வந்து 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு. திருப்பி போகிறேன், பிரின்சிபல் அதே சொல்கிறார், உன்னை இனிமேல் நான் முகத்தை பார்க்க பார்வன் மோசிட்ட சொல்கிறாரு, ஐ வில் நாட் see your face again. அதுமாரி என்ன சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. 3rd மந்த்லி 3 சப்ஜெக்ட் சேம் திங். குவார்டர்லி எக்ஸாம் 4 சப்ஜெக்ட்ஸ் ஃபெயில். எனக்கு வந்து இங்கிலீஷே பேச தெரியாது. எனக்கு வந்து இங்கிலீஷே வராது சுத்தமாக. ஸோ என்ன சொல்கிறீங்க சொல்கிறேன், அது ஒரு கதை சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபெயில் ஆகிட்டு வரேன். பிரின்சிபல் சொல்கிறாரு, ரைட் இட் இன் யுவர் டைரி, ஐ வில் நாட் கிவ் யூ சீட் இன் 11th ஸ்டாண்டர்ட். என் ஸ்கூலில் நீ பாஸ் ஆனாலும் உனக்கு 11th ஸ்டாண்டர்டில் சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அண்ட் அது வந்து என்னை லைட்டாக ஒரு மாதிரி என்னை பாதிச்சு. லைக் ஐ வாஸ் லைக் இல்லைடா இதாக பண்ணோம் அப்படி நடக்கிறேன். செப்டம்பர் அந்த 5th வருது. செப்டம்பர் 5th இஸ் டீச்சர்ஸ் டே. ஸோ ஃபெயிலியர், பயங்கரமான ஃபெயிலியர். 5th செப்டம்பர் 5th அன்றைக்கி டீச்சர்ஸ் டேக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன நடக்கும்னா, டாப் 5 ரேங்க் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து பின்னாடி வரும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு டாப் 5 ரேங்க் ஹோல்டர்ஸ் மட்டும் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லாக ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ் எடுக்கிறவங்களாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் டீச்சர் வந்து பின்னாடி வந்து ஸோ பயாலஜி கிளாஸ் நடக்குது. நடக்குது. அந்த 5 பேர் முடித்த பிறகு திடீர்னு அவங்க வந்து எங்கள் மேம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, திடீர்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து ஜோயல் வந்து கிளாஸ் எடுப்பான்றாங்க. த ஹோல் கிளாஸ் ஜஸ்ட் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ மக்குன்னு தெரியும். எனக்கு வந்து கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. லைக் ஐ நோ எவ்வளோ பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட் அங்கே நான் ஆக போகிறேன்னு எனக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாது எனக்கு, நத்திங் டு ஐ நோ. பட் நான் எவ்வளோ கெஞ்சுறேன், மேம் சாரி மேம், நான் என்னென்னமோ சொல்கிறேன், யூ ஹவ் டு டேக் கிளாஸ் அப்படின்றாங்க. ஸோ நான் அந்த நடந்து போகும்போது ஐ எம் ஜஸ்ட் சேயிங் அ ப்ரேயர், லார்ட் let me not be embarrassed. I don't know anything in biology, but just give me grace. நேராக போகிறேன். I don't even know what I prayed, but something on these lines I just prayed, I need your help. அவ்வளோதான். I just go there. You won't believe me. அன்னைக்கு God just opened my mouth. I spoke the most fluent English, like I don't even know. எப்படி பேசினே தெரியாது. I still remember I did not speak anything from biology. அந்த சண்டே எங்கள் அப்பா மோசே கதை வச்சு ஏதோ ஒரு செய்தி கொடுத்துருந்தாரு. Something I remembered.
எங்கள் அப்பா I just went and said, I don't know anything in biology guys, all of you know I am so poor in studies, but I want to speak something that my father spoke on Sunday ன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேசின ஒரு மெசேஜ் ஒரு 5 minutes மோசே ஸ்டோரியிலேருந்து I tell you, I did not even stammer once. அப்படியே சரளமாக போயிட்டே இருக்கு மெசேஜ் அந்த இங்கிலீஷில் எவ்ரி ஒன் ஐ டெல் யூ எல்லாம் கண்ணு வெளியே ஆமாம் அப்படியே இப்படியே பார்க்குறானு பேசி முடிச்சு நான் பாட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். த டீச்சர் கேம் அவுட் அண்ட் ஷீ செட் ஷீ இஸ் அ கிறிஸ்டியன். I'll never forget her name. Her name is called Christy Madhumati. She came and said, I don't know what just happened, but Joel, I tell you, one day you will become like DJs Dinakaran அப்படின்னாங்க. எனக்குல for the first time in my life, someone appreciated me like that. I mean, I am nowhere close to DJ's uncle. I mean, I'm not saying நான் அவரை மாதிரி மாறிட்டேன். I'm nowhere close to him. But for someone like a failure, ஒரு ஃபெயிலியரான ஒரு பையன்ட்ட ஒரு டீச்சர் பேசின அந்த ஒரு லைன் ஜாய்ஸ் ஐ டெல் யூ ஐ ஸ்டார்டட் டு பிஹேவ் லைக் டிஜேஸ் தினகரன் அங்கிள். மை என்டையர் லைஃப் சேஞ்ச். என்ன மாதிரி கெட்ட வார்த்தை எவனுமே பேச முடியாது. அவ்வளோ கேவலமான ஒரு லைஃப் ஸ்டைல் டில் ஐ வாஸ் அன் தட் மோமெண்ட். அந்த மோமெண்ட் சேஞ்ச் மை லைஃப். இன்னைக்கு கூட என் ஃபோனில் அவங்க பேரை எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கிறிஸ்டி மதுமதி, மை லைஃப் சேஞ்சர். திஸ் ஹவ் ஐ சேவ்ட் ஹர் நேம். Is she alive? Yeah. And she's You still in must be touch with very me. proud It was recently she watching. celebrated her 60th birthday. I was the only student invited. I tell you, my studies changed. I passed out with 75%. You know what's the best part? Inniki, in the same school, I am invited to speak for the teachers. Oh my God, you know, goosebumps. And you know what, on the 10th I still remember Kezia ma'am ஒருத்தங்க இருக்காங்க. அந்த 10th அவங்க வந்த உடனே the first line that you chose, Joel come and sit on the floor. This is the first line. She is still there அந்த ஸ்கூலில். இன்றைக்கி இப்போ இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கூட நான் அந்த 50th இயர் செலிப்ரேட் பண்ணாங்க எங்கள் நேசரத்தில். ஐ வாஸ் இன்வைட்டட். அப்போ போனேன். எங்களுக்கு அப்போது மேம் எங்களுடைய மேடம் எனக்கு இங்கிலீஷ் மேம் தான் இப்போ பிரின்ஸிபலாக இருக்காங்க. அவங்க வந்து ஐயா எப்படி ஐயா இருக்கிறீங்க அப்படின்னாங்களா. நான் உங்கள் நிலைமையை பார்த்தீங்களா செம்ம ஜாலியாக அவங்கள சொன்னேன். நீங்களா நான் இப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, என்ன நான் சாப விட்டீங்க. செம்ம ஃபன் கான்வர்சேஷன். ஏன்னா they all know, they've seen who I was and what I am today. I tell you, nothing எனக்கு பெருமைலாம் ஒன்றுமே இல்லை. பட் what I remember is ஆண்டர் வந்து கேன் யூஸ் திஸ் பர்சன், திஸ் ஃபெயிலியர் அண்ட் மினிஸ்ட்ரி. ஐ டெல் யூ, நான்லாம் ஊழியம் பண்ணுவேன்னு என் கனவுல. Were you happy, you know, ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு குடும்பத்தில் பிறந்தது சின்ன வயசில்? நெவர். யூ நோ வாட், நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீயும் ஏசியாவில் பாஸ்டர் ஆயிருவியா அப்படின்னு கேட்பான். அவங்கள பார்த்து சொல்லுவேன், டேய் உங்கள் ஏசியாவில் பாஸ்டர் ஆகிறதுக்கு நான் நரகத்தில் மாஸ்டராக இருப்பேன்டா இப்படியே சொல்லிடுறேன். For me, ministry was like, this is the last thing I ever wanted to do in my life. I never wanted to be a pastor. Never wanted to even have that smell. But did your parents actually? Of course, our prayers, obviously. I think they prayed for me. I think that's why I always say. எனக்காவது அப்பா சொல்லிருக்காங்களா நீ மினிஸ்ட்ரிக்கு வரணும் அப்படினு சொல்லிட்டு? That was the best thing my dad did. Never called me for ministry. But I know they cried for me. And that's why I say, parents, your tears are counted. Just cry for your children. Weep for your children. That's what Jesus said. Don't cry for me, cry for your children. ஆனால் பட் வாட் டு யூ திங்க் இஸ் த ரீசன் இன்னைக்கு நிறையா பாஸ்டர்ஸோட கிட்ஸ் பார்த்தீங்கன்னா they don't want to come into ministry just because seeing their parents life or சர்ச்சில் உள்ள அந்த பீப்புள் எல்லாரையும் பார்த்தே வந்து ஒரு அவர்ஷன் மாதிரி நான்லாம் பாஸ்டரே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. The pressure is humongous. People don't understand. Yeah, from the outside, பாஸ்டர் பையனா ரொம்ப, but the pressure is just humongous. See, just imagine, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். We have 4 services, okay? ஸோ நான் வளரும்போது 3 services இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இமேஜின், 5 o'clock சர்வீஸ், தென் 8 o'clock சர்வீஸ், தென் 11 o'clock. ஒரே மெசேஜ் 3 வாட்டி நீ கேட்குறது எப்படி இருக்கும்? யூ ஹாவ் டு, நீ உட்காந்து கேட்டு தான் ஆகணும். யார் கேட்குறாங்களோ இல்லையோ நீ இருக்கணும். இது லைக் நான்லாம் சண்டே 3 சர்வீஸாக, காலைல, ஈவினிங் 6 o'clock சர்வீஸ், அண்ட் தென் வி ஹாவ் Thursday பைபிள் ஸ்டடி, தென் சாட்டர்டே காலைல ஃபாஸ்டிங் ப்ரேயர், சாட்டர்டே ஈவினிங் டேரிங் மீட்டிங், அண்ட் தென் நான் போகிற ஒரே மீட்டிங் வந்து டியூஸ்டே அந்த சிஸ்டர்ஸ் ப்ரேயர் தான் போல். அது தவிர எல்லாம் போயாச்சு. யோசிச்சு மாறோம். ஃபார் அ கிட் சாட்டர்டே வந்து ஸ்கூலில் பேசிட்டு வருவோம். ஏய் மச்சான் கிரிக்கெட்டரா, மதியானம் கிரிக்கெட் விளாட போகிறான்டா அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு வருவோம். அப்பா கிரிக்கெட் விளாட போகிறோம்ப்பா, ஏய் நாளைக்கு சண்டே தெரியாதாடா அப்படின்னு ஒரு, சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். சண்டே முடியும், 3 சர்வீஸ் முடிச்சுட்டு அரை பிறகு சாப்பிட்டுட்டு, அப்பா சண்டே வரணும், இன்றைக்கி ஓய்வு நாள் தெரியாதா அப்படின்னு. ஓய்வு நாள்லாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், யூல் பி லைக் ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் தான்யா. இது மாத்திரம் இல்லை, அந்த டைம்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு 1000 விசுவாசி நம்மளை நோட் பண்ணிட்டே இருப்பான். நான் சொன்னல பாஸ்டர் பையன் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிட்டோன்னு வைங்களேன், நேராக வந்து அப்பாட்ட போட்டு கொடுப்பானுங்க. எப்படின்னா
போட்டு கொடுத்துட்டு போகலாம்ல, போக மாட்டானுங்க. நம்மளை அடிக்கடி வெயிட் பண்ணுவானுங்க. நான் அடித்தா தான் போவோம். அந்த அப்போ எப்படி இருக்கும் இவனுங்களெல்லாம், டே நீங்களாம் மனுஷன் ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு சந்தோஷம். அப்பா நான் சொல்லி பாஸ்ட் அடிச்சிட்டாரு. பட் அந்த பாஸ்டர் பையனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த தப்பு பண்ணோமா பண்ணியிருக்க மாட்டோமான்னு கூட விசாரிக்க கூட மாட்டாங்க. அவனும் சொல்லிட்டாலே போட்டு அடி தான். ஸோ இது லைக் டே ஸோ இது ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பாஸ்டர்ஸ் கிட்ஸை வந்து இட் ஜஸ்ட் ட்ரைவ்ஸ் தெம் அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஐ திங்க் விசுவாசிங்களும் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஆல்சோ நார்மல் கிட்ஸ். யூனோ அவங்கள வந்து பாஸ்டர் மாதிரியே சின்ன வயசுலேயே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. I think also have you ever felt that pressure அண்ணா? இப்போ you want to do something, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு வீட்டில் வந்து have they ever brought that topic for whatever you asked or anything? Yeah, I think that mold I broke out of நினைக்கிறேன். எனக்கு I think that was me. Even if your parents are okay with it, sometimes they'll be like, okay, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீ உன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்களுக்குமே அந்த ப்ரெஷர் இருக்குடா. Be it the attire you wear or anything. Obviously. See, இந்த மாதிரி அட்டையர்லாம் நான் போடுறேன் அப்படின்னா அது எவ்வளோ இது இருக்குல்ல. See, எனக்கு I don't know, it's a big topic, I don't want to get into it. But எனக்கு வந்து I was like, you know, my calling was very different and I understood. நான் வந்து I'm a different person and people try to put me under one mold. எனக்கு என்ன தெரியுமா, see what I don't like is I am not there to lift your expectation. You know, இதுதான் பிரச்சனை. இந்த கிறிஸ்டியன்டம்லேயே பிரச்சனை என்னென்னா, people expect certain people to behave in a certain way and if they don't behave in that particular fashion they are considered sinners. They don't realize each person is different. So எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி கூட even today one of the questions people ask me or one of the comments that people make is you are not like your brother Gabriel. உங்கள் அண்ணனை மாதிரி நீ இல்லை, உங்கள் அண்ணனை மாதிரி இல்லை. I am like, yes, I am not brother Gabriel. I am not Gabriel. For simple reason that Pastor Gabriel cannot do what I am doing. I cannot do what Pastor Gabriel is doing. We are different. I have more hair than him. I am different. Just kidding. Yeah, so you know, like we are different, dude. Like we are different, you know. Like now there are certain things that I do. See, if at all, see, that's what I'm saying. I am happy what I am. நீ உனக்கு பிடிக்கலன்றது அது இட்ஸ் யோர் பாயிண்ட். ஒருவேளை நான் இந்த மோல்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஐ லிட்டரலாக ஃபாட் அவுட் ஆஃப் திஸ். நான் வந்து சண்டை போட்டு தான் ஐ ஆம் ஹூ ஐ ஆம். ஐ கேன் ஆக்சுவலாக பி வெரி வெரி சாட்டிஸ்ஃபை. நான் வந்து மக்கள் எதிர்பார்க்க மாதிரி ஒரு மோல்டில் வாழணும்னு நினச்சேன்னா ஐ கேன் லிவ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் லைஃப்ஸ். பட் வாட் ஐ லிவ் ரைட் நவ் இஸ் சம்திங் தட் ஐ சோஸ் டு லிவ். நான் ஒருவேளை அப்படியே இருக்கணும்னு நினச்சேன்னா ஆல் த ஷோஸ் தட் ஐ டிட் would have never been, என்னோட டேலண்டே நான் அறிஞ்சிருக்க மாட்டேன். I would have never known that I had. Your parents were okay when you went to not initially shows and all that? Not initially. See, அதான் சொல்கிறேன், அவங்களுக்கே it was different because the remaining all children were like all the same and one was like I was like considered black sheep. No pun intended. I was black and I was considered black sheep. But this was, but I chose that. அந்த நேரத்துல how did you deal with it, Anna, when your parents were against? Like did you convince them or you stood against? Parvala எனக்கு பிடிக்கிறது நான் பண்றேன். Both ways. I tried to convince, but I think later they realized that. Later they realized, see, this guy is different. And I think everything I had to fight for it. And I think when you are clear with your calling, I think you need to fight for it. For me, I tell you, எனக்கு ஒண்ணே ஒன்று தான், nothing comes bigger than my calling. Nothing comes bigger than my calling. எனக்கு வந்து இது எனக்கு சரின்னு ஒன்று பட்டுருச்சு, இது எனக்கு இந்த கிருபை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. ume&him, மேன் எவ்வளோ அப்போசிஷன் தெரியுமா? how much of opposition for ume&him. Anything that I did, God music, man, the kind of opposition, everything that I did, because people, பிரச்சனை என்னன்னா, இதை I'll tell you something, God music இருக்குல்ல, இதை டான் மோயின் பண்ணியிருந்தானா நம்மளும் கை தட்டி வர வைத்திருப்பாங்க. The only fact that I am Thomasraj pastor's son, they wanted me to behave like one pattern. அந்த பேட்டர்ன் விட்டு நான் வெளியே வந்த உடனே அவ்வளோதான், கல்லடி தான். They never understood the intention, they never understood the vision, they never cared. How can a pastor's kid do something like a business? எப்படி அவன் 100 ரூபா வாங்கலாம்? எனக்கு டே லைக் ஒரு சிடி 10 பாட்டு 100 ரூபா கொடுத்து வாங்கின ஆட்கள் தானே. நான் அந்த காட் மியூசிக்கில் 15,000 பாட்டு இருக்குது. அந்த 15,000 பாட்டுக்கு 100 ரூபா கொடுங்கடான்னு சொன்னதுக்கு how can Joel do this? It was not about the vision, it was about Joel. So இவன் வந்து வேறு ஏதோ பண்ணுறான், இவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அந்த மோல்டில் இவன் இல்லை, இவன் ஏதோ புதுசாக பண்ணுறான் இவன். அண்ட் ஐ மீன் இட் வாஸ் லைக் செம்ம ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். யா பட் அகெயின் I've come out of it. Now I am like, you know what, I don't care what you say. If I feel is right. எனக்கு வந்து கடவுள் லிட்ரலாக
if my conscience says it's right and if I'm clear, if my intentions are clear before God. See, I always believe actions are different intentions. நிறைய பேர் வந்து மக்கள் வந்து ஆக்ஷன்ஸை பார்க்குறாங்க, பட் God sees the intentions. He's not worried about your actions. Actions தான் உலகம் பார்க்கும். The entire court system punishes your actions. They don't punish your intentions. இல்லை, கொலை பண்ணாதான் உங்களை, அதே இது நம்ம இன்டென்ஷனை மட்டும் இந்த சட்டம் வந்து யூனோ பனிஷ் பண்ணிச்சுன்னா இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து உன் ஆக்ஷனை பார்க்கல, ஹி பனிஷஸ் யுவர் இன்டென்ஷன்ஸ். ஸோ ஐ எம் வெரி கிளியர். என்னோடய இன்டென்ஷன்ஸ் கிளியராக இருக்கா, கடவுளுக்கு முன்னாடி என் இன்டென்ஷன்ஸ் பரிசுத்தமாக இருக்கா, தூய்மையாக இருக்கா, தென் ஐ டோன்ட் ரியலி கேர் வாட் பீப்புள் சே. So you grew up with 4 siblings. So வீட்டில் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அவங்க எல்லாரோட வளர்ந்து வரது. Each of them were different. For example, Gabrielana was always as reserved. Was there comparison between? I don't think so. At least in a healthier way, or parents? Like, see, we are such good 5 kids. You know, we've not fought. பெரிய சண்டைலாம் போட்டது இன்றைக்கு வரைக்குங்க. We all fight for peace. That's one thing that we fight for. We love each other, we respect each other, we honor each other, we compliment each other and we support each other. நாங்கள் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா லைக் அந்த சண்டைலாம் வந்ததே கிடையாது. We just love our siblings. So later, how was your college life, Anna? I think College you studied life, in Loyola College. Loyola College 5 years. What did you do, Anna? First 3 years வந்து Loyola College போனேன், படித்தானான்லாம் கேட்காதீங்க, போனேன் Loyola போனேன். 3 years பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் படித்தேன், செல்ஃப் ஃபைனான்ஸ் படித்தேன். ஆக்சுவலாக எனக்கு லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை, பட் ஐ டோன்ட் லைக் ஸ்டாண்டிங் இன் க்யூவில் நிற்கப்படி. 12th வந்து 85% எடுத்தேன். லைக் ஸோ ஐ ஹேட் த கிரெடென்ஷியல்ஸ். என்ன நான் 10th வரைக்கும் ஃபெயில் ஆனேன். வேறு லெவல். 11th 12th நான் தான் ஸ்கூல் கல்ச்சுரல் செக்ரட்டரினாலும். சரி, தட் ஒன் டே சேஞ்ச் மை லைஃப், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ யா, காலேஜில் போனேன். பட் காலேஜில் போனேன் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக், பயங்கர இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். ஐ met Rohit, I met Clyde, those are my 2 friends. I met there. Rohit is my co-founder in ume&him. So that's where we met and we were like into music, full time music சுற்றிட்டு படிக்கவே மாட்டோம். பட் the vice president really liked me. ஸோ அதனால் அட்டனன்ஸ் ஃபேவர் தான். சும்மா அட்டனன்ஸ் ஸ்கூலுக்கே காலேஜுக்கே போக மாட்டோம், ஆனால் அட்டனன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பயங்கர ஃபெயிலியர்னா படிப்பில் அவுட்டு. காலேஜில் செம்ம பேர், சாரங், ஐஐடி சாரங் ட்வைஸ் வி ஒன். ஐ வாஸ் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் இன் சாரங் ட்வைஸ். ஸோ அது வி வர் மியூசிக்லி பயங்கரம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பட் ஸ்டடீஸ் அஃப்கோர்ஸ் வாஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட். அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ்லாம் அந்த ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. அப்போது எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் போயிட்டுருக்கு. ஆர் மேபி பார்டரில் அப்படியே பாஸ் ஆகிட்ருப்பேன். ஒரு பேப்பர் மட்டும் 5th செமஸ்டர் இன்டர்னலில் அரியர். அப்போ அந்த டைம் தான் என்ன ஆச்சுன்னா, அந்த 5th செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த இன்டர்னல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வி ஹேட் ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் இல்லை 6th செமஸ்டர் இன்டர்னல் அரியர். ஸோ ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் ஐ ரோட் அ சாங். எல்லா டீச்சர்ஸும் கலாய்ச்சி செம்ம எல்லா டீச்சர்ஸையும். ஆனால் பேர்லாம் இருக்காது, ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியும் நான் யாரை கலாய்க்கிறேன். ஏன்னா ஐ வுட் யூஸ் அந்த லாஸ்ட் லைனில் வந்து அவங்களோட ஃபேவரட் டயலாக் யூஸ் பண்ணி, இட் வாஸ் லைக் சூப்பர் ஹிட் சாங். செம்ம எல்லாரையும். ஸோ இப்படி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல் த டீச்சர்ஸ் லவ்ட் இட். ஸோ அப்போ என்ன டீச்சர்ஸ் ஃபேர்வெல் பார்ட்டியில் டீச்சர் எல்லோரும் உட்காந்து எல்லா டீச்சரும் ஒன்று ஒன்றா கலாய்ச்சிட்ருக்கேன். பட் அந்த சாங் ஃபுல்லாகவே டீச்சர்ஸ் தான். ஸோ முடிச்சாச்சு, எல்லா டீச்சரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அப்போது எங்கள் அக்கௌண்ட்ஸ் டீச்சரும் செம்ம என்ஜாய் பண்ணார். 6th செமஸ்டர் வருது, இன்டர்னலில் அரியர். ஸோ 6th செமஸ்டர் இன்டர்னல் அரியர்னா 1 year வேஸ்ட்டு. யூ cannot get your degree. 4th yearல தான் நீ போய் எழுத முடியும். ஸோ எங்கள் கிளாஸில் வந்து ஐ திங்க் ஒரு 18 பேர் நம்ம ஃபெயிலு, 18 of them ஃபெயில்டு, அதில் நானும் ஒன்று. ஸோ 18 பேரும் ஃபெயிலு. எல்லாம் அழுகுறானுங்க, தேம்பி அழுகுறானுங்க, கிளாஸில் உட்காந்து அழுதுட்டுருக்கானுங்க. அப்புறம் எல்லாரும் 18 பேரில் நான் என்னை தவிர எல்லாரும் டிசைடட் போய் சார் காலில் விழுந்து எப்படியாச்சும் ரீஎக்ஸாம்லாம் வாய்ப்பே கிடையாது, லாயலெலாம் வைக்கவே மாட்டாங்க. ஸோ 17 பேரும் போகிறானுங்க. போயிட்டு தேம்பி அழுகுறானுங்க. அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ எங்கள் கிளாஸ் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம் பக்கத்துலேயே. ஸோ அவர் திட்டுறது எனக்கு கேட்குது இங்கே உட்காந்து. அவர் செம்ம திட்டுறாரு. எல்லாம் என்னடா படிக்க வந்து அப்படின்ட்டு செம்மையாக திட்டிட்டு எல்லாம் கெட் லாஸ்ட் அப்படின்றாரு. எல்லாம் திருப்பி அழுதுனே வரானுங்க. எல்லாம் அழுதுட்டு வந்த பிறகு நான் போகிறேன் தனியாக. நான் போயிட்டு சார், திஸ் இஸ் அபவுட் அவர் ஃபியூச்சர் சார், 1 year வேஸ்ட். நீயும் ஃபெயிலாடா அப்படின்னாரு. ஆமாம் சார், நானும் ஃபெயில். நான் நினச்சேன் அவர் உங்களை வச்சு செய்வார் அதை பார்த்து. நானும் ஃபெயில் சார். அப்படி திருப்பி கிளாஸ்க்கு வந்தார், என்னை கூப்பிட்டு. ஓகே, நாளைக்கு உங்கள் எல்லோரும் ரீஎக்ஸாம் அப்படின்னு, எனக்காக எல்லோருக்கும் ரீஎக்ஸாம் சார். ஸோ ரீஎக்ஸாம் வச்சாங்க. ஸோ ரீஎக்ஸாமில் 17 பேர் பாஸ், நான் திருப்பி ஃபெயில்.
சாப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு டேய் உனக்காக தான் நான் எல்லோரும் எக்ஸாம் எல்லாம் உனக்கு பாஸ் ஆகிடும், நீ மட்டும் திருப்பி ஃபெயில் ஆகிருக்கேன். ஐ காட் சம் 35 பாஸ் ஆகணும், 31 என்னமோ எடுத்திருந்தேன். அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு மார்க் அப்படி போட்டு 35 போட்டு கொடுத்தேன். யா ஸோ அப்படி தான் பாஸ் ஆனேன். ஸோ பாஸ் ஆகிட்டு அப்புறம் ஐ காட் 55%. ஸோ விச் இஸ் நாட் ஈவன் எலிஜிபிள் ஃபார் மீ டு ஸ்டடி போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ நான் அப்ளை பண்ண முடியாது, பட் சும்மா அப்ளை பண்ண லாயலால் அப்ளை பண்ண எனக்கு வந்து 2 வருஷம் ஸ்டார் ஆஃப் லாயலா அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. பிக் அவார்ட் தேர் அப்போ அந்த டைமில். இப்போ ஐ டோன்ட் இப்போ இருக்கான்னு கூட தெரியல, பட் அந்த டைமில் ஸ்டார் ஆஃப் லாயலா வாஸ் லைக் அ பிக் அவார்ட் இன் லாயலா காலேஜ். ஸோ அது 2 years கன்சிக்யூட்டிவ் ஐ ஒன். நாட் ஃபார் ஸ்டடீஸ் பட் ஃபார் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி. வெளியில் போய் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ண கொடுத்தாங்க. ஸோ ஐ வென்ட் ஃபார் த இது அப்போ இன்டர்வியூ போனேன். லாயலாவில் வந்து மார்க்ஸ்லாம் அடுத்தது தான். தி ஆக்சுவலாக இன்டர்வியூ யூ பிஜி எஸ்பெஷலாக சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஐ ஜஸ்ட் வென்ட் தேர். I just spoke my heart. I said, I really don't want, I'm not doing this for my degree, but I really want to serve 2 years for community work. அப்புறம் சொல்லிட்டு எனக்கு I know I'm not eligible for this, but I have these 2 awards, லாயலா ஸ்டார் ஆஃப் லாயலா அவார்ட். அப்புறம் எங்கள் எம்எஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் மியூசிக் எவனுக்குமே கிடையாது. ஸோ அப்போது ஐயோ மியூசிஷியன் அப்படின்னு, எஸ் ஐ எம் மியூசிஷியன் அப்படின்னு. அப்புறம் அது டிகிரி கொடுத்தாங்க. அது அங்கேயும் ஃபேவருங்க. லைக் எம்எஸ்டபிள்யூ பாஸ் ஆனது அது ஒரு பெரிய விஷயம். So then after college, what did you do? Yeah, college அப்புறம் I was into music, music சுத்திட்டு இருப்பேன். I did ad films. Fully into secular. Full secular. 2010. Churchலலாம் இழுக்க மாட்டாங்களா? இங்க வந்து ஏதாவது பண்ண. Church life was one. இது அது வேற. So I was into secular. And then 2010 is when God touched my life and I gave up secular music. And then serving. How did that happen? So I was a very sought after musician, we used to Kebala was just coming in on the time la dhaan. So I still remember we used to work a lot. I was working for Kannada movies, Manikant Kadri. Your parents knew? No, they knew I was working ad films. ad la dhaan aarambichadu. So adula dhaan ad films were none of your sibling also knew? None of them know. It was like a very very confidential hush thing. So ஒரு இதில் என் பேரில் வேறு பேர் ஒரு அகஸ்டின் வரும். அது மாதிரி என் பேரில் போடவே மாட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் டெல் தெம் தயவுசெய்து என் பேரை போட. எவ்ரி ஒன் ஆல் மை மியூசிக் டேரக்டர்ஸ் இன்னும் ஜேம்ஸ் வசந்தன் அண்ணா கூடலாம் பசங்க 2 மூவிலாம் me and Vasant only did the whole thing. So that was like not very long back, no? It was like 2008 2009 அந்த டைமில். I was an orchestral arranger. So violensலாம் பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணுவேன். அப்போது வெஸ்டர்ன் கார்டிங்ஸ்லாம் வந்து it was like a new, I mean நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. So I was working on that. So it was just happening. அது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. And then I had a big dream to work for AR ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசை. But never got the opportunity. But 2010, I still remember, it was October 7th, 2010. வந்து கோபி சுந்தர், ஐ திங்க் கோபி சுந்தர் மூவி, அவர் தான் மியூசிக் டைரக்டர், ஒரு மலையாளம் மூவி. ஸோ அவர் ஸ்டுடியோவில் போய் ஒர்க் பண்ணுறேன். அப்போது மை சேலரி வாஸ் 2010 வாஸ் 18,000 per day. Per day? Damn. That was what my salary was. So காசு வச்சு என்ன பண்ணுறேனே தெரியாது. It was like so much of money, and பயங்கர சக்ஸஸ்ஃபுல். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ப்ராஜெக்டில் போய் உட்காடுறேன். காலைல 9 to 9 ஐ ஒர்க், 12-hour ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ 9 to 9 ஒர்க் பண்ணோம். 9 o'clock போகிறேன். ஐ வாஸ் ஜஸ்ட் மேரிட். 2009 was when I got married. ஸோ 2010 இது நடக்குது. நான் போய் உட்காடுறேன். உட்காந்துட்டு ஆரம்பிக்கிறேன். There's this one fear that gripped my heart. It's like I cannot explain with words. ஒரு மரண பயம்னா எப்படி இருக்கும்? It was just like that. I was sweating. It was like completely air conditioned room. குளிரும் யூஸ்வலாக. I'm sweating. My heart is beating like 180 BPM மாதிரி அட்டி. I knew if I stayed there இன்னொரு 5 நிமிஷம் உட்காந்து செத்துருவேன். அந்த மாதிரி ஒரு grip of fear. I try to resist because it's like, this is my life. I've decided that this is what I'm going to be. But I knew அவ்வளோதான், this is the day that God wants me to give up. I just rushed home. வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, why did you come home? எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? Like, why so early? Used to come at 10 o'clock in the night. I'm like 10 o'clock, 10:30 வீட்டுக்கு வந்தாச்சு. So I said, you know what? I think God is speaking to me. This going to be the day. That's it. I'm not going to go back again. So that same day, I still remember that post is there. Probably you can just take and put it. So I still remember on that particular day, October 7th, 2010, I take up my Facebook and I write these lines.
I say, I give my life full time for Christ. This is what I type. Okay. And I think Alvin and I also commented on that post. Nobody know, யாருக்குமே தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னே யாருக்குமே புரியாது. But people were சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா நீங்கள் சொன்னதும்? Yeah, see, எல்லாரும் ஓகே ஏதோ ஃபுல் டைம். ஆமாம், ஃபர்ஸ்ட் இயர் வைஃப். வைஃப் நியூ. யாருக்குமே இவன் என்ன சொல்ல வரான், ஏன்னா நிறைய பேருக்கு, ஐ மீன் none of them knew, very few people knew that I was working for movies. ஸோ இது போஸ்ட் போடுறேன், எல்லாரும் ஏதோ ஊழித்து வந்துட்டான் போல அப்படின்னு எல்லாம் கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க. பட் என் ஹார்ட்டில் வந்து I was like, because I was not in the ministry, எனக்கு எதுவுமே வழியே தெரியாது. I was not doing gospel music much. And அந்த டைம்லாம் gospel music was, you know, like they would pay nothing, லிட்ரலாக. எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த டைம்லலாம் யூனோ gospel music ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணோன்னு வைங்களேன். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ண ஞாபகம் இருக்குது. 10 songs பண்ணேன். 10 சாங்ஸுக்கு they paid me around 5,000 or 6,000. இப்போ ஒரு பாட்டுக்கு 800 700 அந்த லைக் அதுவும் அப்போலாம். And some of them they would even say, no, கடவுளுக்கு ஃப்ரீயாக பண்ண. ஆமாம், ஸ்தோத்திரம் ப்ரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னா ப்ரைஸ் லார்ட்னா அது அர்த்தம் வேறு ஆகுது. ஸோ I type this and I'm like sitting there, I don't know what to do, என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ அப்போது my friend, you know, who is a very popular singer, so he calls me and he says, Joel, where are you? It's this happening, நான் இந்த மெசேஜ் டைப் பண்ணும்போது I think it's 11 o'clock 12 o'clock மதியானம் அடிக்கிறேன். 6:30 same day he calls me and he says, Joel, where are you? I said, I'm at here, வீட்டில் தான் இருக்கேன். He said, உடனே கிளம்பு, you are in air Raymond studio, you're meeting him and you've got your work, because I'd given some demos and stuff. I tell you, like, hey, கொஞ்சம் முன்னாடி வந்து that day I realized something very powerful, that just as much as God wants me for his work, the devil also wants me for his work. And so that day I was very clear, okay, you know, God has something for me in my life. And you know, that's the day I wrote உம்மை விட்டு பிரிய மாட்டேனே, இயேசுவே வேறு எங்கே செல்வேன் உந்தன் அன்பை விட்டு நான். I think that day changed my life and I think God just took control of my life. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்ற பேரில் சாட்டர்டே ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு சண்டே காலையில் ஒரு மெசேஜ், சண்டே ஈவினிங் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு எனக்கு நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன்னு சொன்னால், ஐ எம் லைக், கைஸ், லைக் ஸ்டாப் இட், யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம். ஐ செட், காட், எனக்கு நீங்கள் இவ்வளோ தாளந்து கொடுத்துருக்கீங்க, மண்டே டு ஃப்ரைடே ஐ வில் யூஸ் மை டேலண்ட்ஸ். அது மியூசிக்காக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், வாட் எவர், எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், அந்த தாளந்தை எனக்கு அதை பயன்படுத்துகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, அதில் வர காசு வச்சு ஐ வில் ஹேண்டில் மை ஃபேமிலி, எனக்கு அது போதும். ஸோ யா, இங்கிலீஷ் சர்ச் வந்து வாஸ் அ பிக் ட்ரீம் டா. ஐ வாஸ் ஓகே, வெயிட், பாஸ். நீங்கள் சொன்னீங்க இங்கிலீஷே வந்து பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கும்போது. எக்ஸாக்ட்லி. பட் அப்படி இருந்த ஒரு பர்சன் இன்னைக்கு யூ ரன் அ இங்கிலீஷ் சர்ச். ume&him concert is an English concert. And the one day changed my language. God just gave me English. It's like ஒரு tongues மாதிரி எனக்கு, you know, there was a gift of tongues மாதிரி. For me English was, if you ask me, literally English was a gift that God gave me. அப்போ எனக்கு ஜோம் பண்ணுங்க, இது மாதிரி வெளியில் கூப்பிட்றாங்க, ஐ வாண்ட் டு கோ ஷேர் மை டெஸ்டிமனி, என் ஆண்டர் எப்படி அழைச்சார், ஐ மீன் லைக் என்னுடைய பாத் ஐ வாண்ட் டு ஷேர் யங் பீப்புள். அது சார் எனக்கு ஜோம் பண்ணுங்கண்ணே. சார் ஐ வில் ப்ரே ஃபார் யூடா, ஜோம் பண்ணுறேன்டா, முட்டி போடு. ஆனால் நான் உனக்கு ஜோம் பண்ணுன்னா நீ வாழ்க்கையில் 2 கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லி ஜோம் பண்ணுறேன்னாரு. என்னப்பா? ஃபஸ்ட்டு கேள்வி, உன்னை கூப்பிட்ற இடத்துல எவ்வளோ பேர் வருவாங்க கேட்கக்கூடாது. 2வது, எவ்வளோ காணி கொடுப்பாங்க கேட்கக்கூடாது. இந்த 2 கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லி நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுறேன்னாரு. 16 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த 16 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட என் ஒய்ஃபை திட்டினதே இல்லை. நெவர் raised my voice at her, not once. Yeah, because I was a very short tempered person. ஃபஸ்ட்டு அடி அப்புறம் தான் பேச, அந்த மாதிரி ஒரு ரகடான ஆள், வெரி ஷார்ட் டெம்பர்ட். பட் த டே ஐ காட் மேரிட் ஐ ப்ரேட், ஆண்டவரே, இந்த கோபக்காரனாக நான் கல்யாணம் பண்ணேன்னா என் மேரேஜ் 3 months கூட இருக்காது. கேன் யூ கிவ் மீ கிரேஸ்? ஸோ காட் கேவ் மீ த கிரேஸ். நாட் தட் எனக்கு திட்டக்கூடிய சூழ்நிலையே வரலன்னா, மெனி டைம்ஸ் ஐ ரியலி வாண்ட் டு ஸ்க்ரீம் அட் மை ஒய்ஃப், கத்தி அட்டி. பட் எவ்ரி டைம் காட் ஹஸ் கிவன் மீ த கிரேஸ். when I saw secular music, எவ்வளோ பர்ஃபெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பாட்டை எடுத்து அதை அப்படியே வேறு லெவலில் ஒரு பாரம் எத்தனையோ நாள் ஒர்க் பண்ணுறோம். பட் ஆனால் காஸ்பல் மியூசிக் இஷ்டத்து அடிச்சு தள்ளுறா. ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா, ஐ வாண்ட் டு பிரேக் தட். ஐ வாஸ் லைக், யூனோ வாட், காஸ்பல் மியூசிக்கை வேறு லெவல் கொண்டு போகணும், பர்ஃபெக்ஷன் டு த கோர் இருக்கணும். ஸோ when we started ume&him, our tagline was, when it comes to giving to God, there is nothing called second best. That was the tagline. So no, nothing called second best, let's give our first best. Whatever it is, best-ஆக இருக்கணும்.